வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 மேட்ச் நம்பர் 51 அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடியும் விளாட்னாங்க. இந்த போட்டியில் ஜிடி வந்து ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றிக்கு அப்புறம் புள்ளி பட்டியலில் எந்தெந்த மாற்றங்கள் நடந்திருக்கு, யார் முதல்ல இருக்கா, ரெண்டாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் அந்த போட்டியோட ரிவ்யூ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் இன்றைக்கி நடக்கும்போது அந்த போட்டியோட ப்ரிவியூவும் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ நேற்று வந்து குஜராத் வெற்றி பெற்றாங்க. அதால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜம்ப் அடிச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து முதல் இடத்துல எந்த மாற்றமும் இல்லை. மும்பை இந்தியன்ஸ் முதலிடம் 11 போட்டிகள் விளையாடி 7 வெற்றி 4 தோல்விகள் 14 புள்ளிகள். இரண்டாவது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் 10 போட்டிகள் மட்டுமே விளையாடி இருக்காங்க, 7 வெற்றி 3 தோல்விகள் 14 புள்ளிகள். மூன்றாவது இடத்துல ஆர்சிபி 10 போட்டிகள் விளையாடி 7 வெற்றி 3 தோல்விகள் 14 புள்ளிகள். நான்காவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 3 தோல்வி, ஒரு போட்டி வெற்றி தோல்வி இல்லாமல் முடிஞ்சது. அதால் 13 புள்ளிகள், அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சிடுச்சு. ஐந்தாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், அவங்க வந்து 10 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 4 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்று ஐந்தாவது இடத்துல. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆறாவது இடத்துல இருக்காங்க, 10 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 5 தோல்விகள் 10 புள்ளிகள் மட்டுமே பெற்று இருக்காங்க. ஏழாவது இடத்துல கல்கட்டா நைட் ரைடர்ஸ், அவங்களும் 10 போட்டிகள் விளையாடி இருக்காங்க, 4 வெற்றி 5 தோல்விகள், ஒரு போட்டி முடிவில்லாமல் முடிந்தது. அதால் 9 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 8 தோல்விகள் 6 புள்ளிகள் மட்டுமே பெற்று அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க, 10 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 7 தோல்விகள் 6 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அவங்க இன்னும் எலிமினேட் ஆகலை. நேற்று போட்டி முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி தெரியுது. 10வது இடத்துல இன்னொரு முதல் அணியாக எலிமினேட் ஆன அணி சென்னை சூப்பர் கிங்ஸ், 10 போட்டிகள் விளையாடி 8 தோல்விகள் 2 வெற்றி 4 புள்ளிகள் மட்டுமே பெற்று 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அந்த போட்டியோட ஒரு ரிவ்யூவை பார்த்துடலாம். ஸோ ஜிடி வந்து முதல்ல பேட் பண்ணினாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு அதிரடி சரவெடி வச்சு பட்டை கிளப்புனாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழந்து 224 ரன்கள் எடுத்திருந்தாங்க. சாய் சுதர்ஷன் வழக்கம் போல பட்டை கலப்பினார், 48 ரன்கள் 23 பந்துகளில். சுப்மன் கில் 76 ரன்கள் 38 பந்துகளில், 10 பவுண்டரி 2 சிக்ஸர். அதுக்கு அடுத்தது தான் வருது ரியல் பட்டாசு, 64 ரன்கள். ஜாஷ் பட்லர் 37 பந்துகளில் 3 பவுண்டரி 4 சிக்ஸர்கள், 172.9 ஸ்ட்ரைக் ரேட்டு. வாஷிங்டன் சுந்தர் அவர் பங்குக்கு ஒரு அசத்து, 21 ரன்கள் 16 பந்துகளில். ஸோ இந்த மாதிரியா பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கான்ட்ரிபியூஷனில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 224 ரன்கள் 6 விக்கெட்டுகளை இழந்து எடுத்திருந்தாங்க. அதே போல் எஸ்ஆர்ஹெச் சார்பில் பார்த்தீங்கன்னா ஷாமி இம்பேக்ட் பிளேயராக வந்தார், விக்கெட் எதுவும் எடுக்கலை. பட் உத்தராகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டுகளே எடுத்தார். கமின்ஸ் 1 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்தார், ஆனால் 40 ரன்கள் விட்டு கொடுத்தாரு 4 ஓவர்கள் பந்து வீசி. அதுக்கடுத்தது அன்சாரி வந்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு, 42 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 225 அப்படின்றத சேஸ் பண்ண ஆரம்பித்த எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் 20 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார், 74 ரன்கள் 41 பந்துகள், 6 சிக்ஸர்கள் 4 பவுண்டரி. இஷான் கிஷன் 13 ரன்கள், கிளாசன் 23 ரன்கள் 18 பந்துகளில், 1 சிக்ஸர் 1 பவுண்டரி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி 21 ரன்கள் 10 பந்துகளில், 1 சிக்ஸ் 1 பவுண்டரி 2 சிக்ஸர்கள். அதுக்கடுத்தது கமின்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பந்துகளில் 19 ரன்கள், 1 சிக்ஸ் 1 பவுண்டரி, 190 ஸ்ட்ரைக் ரேட். எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் ஒரு 13 ரன்கள், அதில் 7 வைடு. ஸோ இதனால் அவங்களால சேஸ் பண்ண முடியல. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 186 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ இதுதான் போட்டியோட ரிவ்யூ.
இதில் சிராஜ் வந்து 2 விக்கெட் எடுத்தார். பிரஷத் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுகள், இஷாந்த் சர்மா 1 விக்கெட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காட்ஸே வந்து 1 விக்கெட். ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல கம்பேக்டான பவுலிங் ப்ளஸ் எனிவே அவங்க வந்து ஹை ஸ்கோர் மேட்ச்சு, இது வந்து ஒரு சூப்பர் ஸ்கோர், அதை வச்சுன்னு கூட வின் பண்ணலைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த போட்டியின் முடிவால் குஜராத் டைட்டன்ஸ் வந்து 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதுன்னா, இப்போ மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மட்டும்தான் 11 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. மற்ற அணிகள் எல்லாம் தலா 10 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸுக்கு இன்னொரு போட்டி மும்பை இந்தியன்ஸை விட கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க டாப் ஆஃப் த டேபிள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இல்லை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. கன்சிடரிங் அவங்களோட ரன் ரேட்டு இதில் வச்சு விளாசி இருக்கிறத பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு மெயின்டைன் த ரன் ரேட் ஆல்சோ, அப்படி தான் தெரியுது. ஸோ இப்போ இன்னைக்கு போட்டி ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே பெங்களூரில் நடக்க போகிற போட்டி, அதனோட ப்ரிவியூவை பார்க்கலாம். ஸோ இந்த போட்டி 3rd May 2025 ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே 52nd மேட்சாக நடக்குது. ஸோ இது வந்து சென்னைக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஆர்சிபி 3rd பிளேஸில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். இந்த போட்டியில் வெற்றியோ தோல்வியோ அவங்க பெரும்பட்சத்தில் புள்ளிப்பட்டியலில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அன்லெஸ் அண்ட் அன்டில் மற்ற அணிகள் வந்து வெற்றி பெற்று மேலே வர வரையிலும். ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அதிகமான ரன் வித்தியாசத்தில் அந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களும் 16 புள்ளிகள், ஆர்சிபியும் 16 புள்ளிகள், 14 புள்ளிகள். அதே போல் பிபிகேஎஸ் கண்டிப்பாக அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு புள்ளி அதிகமாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க 11வது போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்களோட அடுத்த 11வது போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட இருக்கு. அந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்க வந்து ஆர்சிபியை பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பின்னுக்கு இந்த சென்ஸ் 4வது இடத்துக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் கண்டிப்பாக ஆர்சிபி இந்த போட்டியில் வெற்றி பெற்று அவங்களோட வெற்றி நடையை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க ஆர்சிபி விளையாடின 3 போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. பிபிகேஎஸோட 7 விக்கெட்டுகள் வித்தியாசம், ராஜஸ்தான் ராயல்ஸோட 11 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸோட 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணியும் சரி, அந்த எல்லா வகையிலுமே ஃபஸ்ட் பேட் பண்ணி எல்லா வகையிலுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் சிஎஸ்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான சாதனையை வச்சுருக்காங்க. அவங்க விளையாடின 10 போட்டிகளில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 2 போட்டிகள் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. அதாவது முதல் போட்டி மும்பை இந்தியன்ஸோட 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரல் அன்னைக்கு எல்எஸ்ஜியோட ஒரு 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்றது வந்து ரொம்ப எட்டாக்கனியாகவே போயிடுச்சு சென்னைக்கு இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் க்ளோஸ் மார்ஜினில் ராஜஸ்தான் ராயல்ஸோட 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் தட் இஸ் வாட் இட் ஈஸ். இந்த சீசனில் வந்து சென்னை சிஎஸ்கேவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது தான். இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் புள்ளிப்பட்டியில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.